பிரான்சின் நீஸ் நகரில் ட்ரக் வண்டி தாக்குதலில் கொல்லப்பட்டவர்களின் எண்ணிக்கை 84ஆக அதிகரித்துள்ளது. பெஸ்டில் தின கொண்டாட்டத்தில் ஈடுபடுவதற்காக திரண்டிருந்த மக்கள் மத்தியில் ட்ரக் வண்டியில் வேகத்துடன் வந்த ஆயுததாரி சுமார் 2 கிலோமீட்டர் வரை மக்கள் கூட்டத்துக்குள் வாகனத்தை செலுத்தியுள்ளார். பிரான்சில் பெஸ்டில் தின கொண்டாட்டம் ஐஃபில் கோபுரத்திற்கு அருகில் வான வேடிக்கைகளுடன் ஆரம்பமாகின. எனினும் கொண்டாட்டங்கள் களை கட்டிய சிறிது நேரத்திலேயே நீஸில் இடம்பெற்ற இந்த சம்பவம் அனைத்து தொலைக்காட்சிகளிலும் திடுக்கிடும் செய்தியாக பரவியது. Good morning. A day of French pride is now one of terror, panic and tragedy. பிரான்சின் கடற்கரை நகரான நீஸில் பெஸ்டில் தின கொண்டாட்டத்தின் வான வேடிக்கைகளை ரசித்துக் கொண்டிருந்த மக்கள் மத்தியில் திடீரென வேகத்துடன் நுழைந்த ட்ரக் வண்டி மக்கள் மீது செலுத்தி சென்றமை அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. பிரெஞ்சு டியூனிஷிய குற்றவாளியான குறித்த ஆயுததாரி ட்ரக் வண்டியை வாடகைக்கு பெற்றே இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக சர்வதேச தகவல்கள் குறிப்பிடுகின்றன. 30 வயது மதிக்கத்தக்க ஆயுததாரியே இந்த கொடூர தாக்குதலை மேற்கொண்டுள்ளதோடு உயிரிழந்தவர்களுள் 10 சிறுவர்களும் அடங்குகின்றனர். இதேவேளை உயிரிழப்பவர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கலாம் எனவும் அச்சம் வெளியிடப்பட்டுள்ளது. 100க்கும் மேற்பட்டவர்கள் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதுடன் அதில் 18 பேர் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் உயிருக்காக போராடி வருவதாக அந்நாட்டு வைத்தியசாலை தகவல்கள் குறிப்பிடுகின்றன. ட்ரக் வண்டி சன நெரிசலுக்குள் நுழைந்து மக்கள் மீது செலுத்திச் சென்றது. பாதுகாப்பற்ற நிலையிலே அங்குள்ளவர்கள் இருந்தனர். பிரான்ஸ் ஜனாதிபதி பிராங்கோய்ஸ் ஹொலாந்தி இந்த கொடூரம் குறித்து கருத்து வெளியிட்டுள்ளதோடு நாட்டின் எல்லைப் பகுதியில் படையினர் நிறுத்தப்பட வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். பிரான்ஸ் புதிய துன்பிகள் நிகழ்வொன்றுக்கு முகம் கொடுத்துள்ளது. இந்த கொடூரமான செயலுக்கு ட்ரக் வண்டி பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஜூலை 14ஆம் தேதி சந்தோஷமாக கொண்டாட வந்த அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டுள்ளனர். இந்த கொடூர செயல் காரணமாக நாடு முழுவதும் துக்கத்தில் உள்ளது. இந்த வேளையில் ஒரு உறுதியளிக்கின்றேன், வெறியர்கள் இன்று இந்த நாளை தடை செய்ய பார்க்கிறார்கள். ஆனால் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். பிரான்சில் அவசர கால நிலைமை மேலதிகமாக 3 மாதங்களுக்கு பிரகடனப்படுத்தப்படும் எனவும் ஹொலாண்டே இதன்போது அறிவித்துள்ளார். இந்த கொடூர தாக்குதலை மேற்கொண்ட ஆயுததாரி 30 வயதுடைய டியூனிஷியாவில் பிறந்த நபர் என்றும் அவர் பிரான்சில் குடியேறியுள்ளதாகவும் தெரியவந்துள்ளது. ட்ரக் வண்டியினால் மக்களை மோதிய ஆயுததாரி துப்பாக்கி பிரயோகமும் மேற்கொண்டுள்ளார். சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் ட்ரக் வண்டி மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டுள்ளதோடு ட்ரக் வண்டியின் முன்பகுதி கண்ணாடியில் துப்பாக்கிச்சூடு மேற்கொண்டமையினால் ஆயுததாரி கொல்லப்பட்டுள்ளார். போலீசார் சாரதியை சுடாவிட்டால் மேலும் பல உயிரிழப்புகள் பதிவாக இருக்கலாம் என்றும் கூறப்படுகின்றது. பின்னர் மேற்கொள்ளப்பட்ட சோதனைகளில் ட்ரக் வண்டியின் உள்ளே ஆயுதங்கள் மற்றும் கிரனைட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இதேவேளை நீஸில் இடம்பெற்ற தாக்குதலை அடுத்து பல நாடுகளின் தலைவர்கள் தமது கண்டனங்களையும் பாதிக்கப்பட்டவர்களுக்கான இரங்கல்களையும் தெரிவித்து வருகின்றனர். அப்பாவி மக்கள் மீது மேற்கொள்ளப்படும் இவ்வாறான கொடூரமான தாக்குதல்கள் நிறுத்தப்பட வேண்டும். இதேவேளை அமெரிக்க ராஜாங்க செயலாளர் ஜான் கெரி மற்றும் ரஷ்ய வெளிவிவகார அமைச்சர் செர்ஜி லவ்ரோவ் ஆகியோர் நீஸில் இடம்பெற்ற தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கு மாஸ்கோ நகரில் நடைபெறும் கலந்துரையாடலின் போது மௌன அஞ்சலி செலுத்தியுள்ளனர்.